சூப்பரான ஒரு இட்லி பொடி பொட்டுக்கடலையில். இது மட்டும் குழந்தைங்களுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். காஷ்மீர் சில்லி அது நான் வேணும்னா உங்களுக்கு விருப்பம். நான் வந்துட்டு அதில் விதை எடுத்து காஷ்மீர் சில்லி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு டேஸ்ட்டுக்காக. இது வயிறு சரியில்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் கொடுக்குற ஒரு பொடி. எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கட்டி பெருங்காயம் போடுங்க. அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொட்டுக்கல்லையை நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் வெறுமையாக, ஆயில் போடாமல். இது பெருங்காயத்துக்கான எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கப்பு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுதான் இப்போ நம்ம வறுக்கிறோம். நான் அது வறுக்கிற போது வீடியோ ஆன் ஆகலை. வெள்ளை உளுந்தை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துக்கலாம். அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா வேறு எந்த பொடியும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மிளகாவை வந்து விதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் மிளகு ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். வயிறு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நீங்கள் சட்டுன்னு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூனு இதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி கூட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நான் கொஞ்சம் நாளுக்கு வச்சுக்கலான்னு நான் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன். வயிறு சரியில்லாதவங்க மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மிளகு மட்டும் வச்சு போதும். இதுவும் என்னோட ஸ்பெஷல். தனியாக எனக்கு பிடிக்கும்னு நான் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன். இதுக்கு எள்ளு வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் வாசனைக்காக. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது வறுக்கும் போதே ஏன் நான் கல் உப்பு போடுறேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் எள்ளும் போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே வந்து எள்ளு வந்து உங்களுக்கு பொரிஞ்சிடும். அதேமாரி கல்லுக்கு உப்பு ஏன் போடுறோம்னா கல் உப்பு வந்து அதில் ஈரம் இருக்கும் இல்லையா, பொடி கெடாமல் இருக்கும். நீங்கள் தாராளமாக இதை வந்து 15 நாள், 2 வாரம், 3 வாரம் வச்சுக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் அது பேர் என்ன, உளுந்து மிளகா ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா நுணுங்கட்டும். ஃபஸ்ட்டு அதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை போடுறோம். பொட்டுக்கல்லை போட்டு நல்லா சாஃப்டாக விடுங்க. இல்லை கொஞ்சம் சில பேருக்கு கொரன்னு இருந்தால் பிடிக்குன்றவங்க கொரன்னு நுணுக்கிக்கலாம். குக்கிங் இது போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுதான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை. ட்ரை பண்ணிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ரியல்லி செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.